உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி மத்திய அரசு முடிவு. 2017இல் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற இலக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி அமைப்பில் மேலும் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர இருக்கிறது. தற்போது பல மாநிலங்களில் தொழில் செய்யும் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக ஜிஎஸ்டி பதிவு பெற வேண்டிய நிலை உள்ளது. இதை மாற்றி நாடு முழுவதற்கும் ஒரே பான் அடிப்படையில் ஒரே ஜிஎஸ்டி பதிவு முறையை அறிமுகப்படுத்த கௌபா குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த முக்கியமான பரிந்துரை தற்போது மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது. தற்போதைய முறையில் ஒரு நிறுவனம் பல மாநிலங்களில் செயல்பட்டால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி பதிவு எடுத்து தனித்தனி வரி அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டியுள்ளது. இதனால் நிர்வாக சுமை அதிகரிப்பதோடு செலவும் பெருமளவில் உயர்கிறது. புதிய முறை அமல்படுத்தப்பட்டால் இந்த சிக்கல்கள் பெருமளவு குறையும். பல மாநிலங்களில் செயல்படும் நிறுவனங்கள் ஒரே பதிவு மூலம் எளிதாக வரி விவரங்களை கையாள முடியும். கௌபா குழு தொழில் செய்வதை எளிதாக்கும் வகையில் பல பரிந்துரைகளை வழங்கி வருகிறது. ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறை அமலானால் ஒரே நாடு ஒரே வரி கொள்கை அடுத்த கட்டத்தை எட்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல மறைமுக வரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி அமைப்பு ஏற்கனவே பெரும் சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. இப்போது வரும் இந்த மாற்றம் தொழில் நிறுவனங்களில் செலவை மேலும் குறைத்து முதலீட்டு சூழலை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சீர்திருத்தம் நடப்பு நிதியாண்டிலேயே அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. சிறு நடுத்தர தொழில்களுக்கு இது பெரும் நிம்மதியை தரும். தனித்தனி மாநில பதிவுகள், தனித்தனி அறிக்கைகள், தணிக்கை சிக்கல்கள் ஆகியவை குறையும். மத்திய அரசு இறுதி முடிவு எடுத்தவுடன் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.